ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் தமிழச்சினா அவங்க அருள் மொழி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னா இன்றைக்கி எங்களுக்கு 12th வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக டின்னருக்கு நாங்கள் வெளியே போகிறோம். இன்னும் ஒரு 1 ஹவரில் ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளாட்டி ரெடி ஆகணும். ஸோ உங்ககிட்ட வந்து அப்படியே பேசிக்கிட்டே ரெடி ஆகலாம், ஒரு சேட் பண்ணிக்கிட்டே ரெடி ஆகலாம் அப்படின்னு தோணுச்சு. என்னன்னா எங்களோட மேரேஜ் எப்படி நடந்துச்சு அப்படின்றத பற்றி சொல்லிகிட்டே ரெடி ஆகலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வழக்கம் போல் நான் ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணிட்டேன். இப்போ வந்து லைட்டாக நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். ஸோ சொல்லுங்கள், இந்த கலர் என்னோடய ஸ்கின்கே மேட்சாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ உங்ககிட்ட அப்படியே சேட் பண்ணிக்கிட்டே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நான் வேற ரெடி ஆகணும். தெரியல எப்படி நான் பேசிகிட்டே கிளம்பிடுவேனா அப்படின்னு. ஸோ எங்களுக்கு வந்து இது 12th வெட்டிங் ஆனிவர்சரிங்க. 2012 வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ அரேஞ்ச்டு மேரேஜ் தான். இவர் வந்து என்னோடய ரிலேஷன் தான். ரிலேஷன்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்லாம் கிடையாது. ஊர் சொந்த ஊர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அவரோட அம்மா ஊரும் என்னோடய அப்பா ஊரும் ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எங்கள் மாமியார் வந்து நான் பிறந்த ஊரில் பிறந்தவங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து எம்எஸ்சி படிக்கும் போதே மேரேஜ் ஆயிடுச்சு. எம்எஸ்சி ஃபைனல் இயர் படிக்கும் போதே மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ இந்த கேதத்துக்கு போயிட்டு அங்கே ஏதோ அலைன்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து அப்படியே ஓகேவாயிருமா. அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு கேதத்துக்கு போகும்போது விசாரிக்க ஆரம்பித்தாங்க. யாரோ என்னை கேட்டாங்களாம். ஸோ வந்து அந்த மாதிரி அவங்க இவங்களை என்னோட மாமியாரையும் நாத்தனாரையும் காமிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து சொல்லி சரி ஓகே, வர ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க, நாங்களும் ஜாதகம் எடுத்துகிட்டு வரோம், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தது தான். ஸோ அப்போ வந்து பொருத்தம் எல்லாம் 10க்கு 9 பொருத்தம் பொருந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பா அம்மா. அப்போ பொருந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா சரி ஓகே, பொருத்தம்லாம் ஓகே பொருந்திருக்கு, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா பையனுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோட்டோஸ் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு இவரோட ஃபோட்டோஸை வாங்கிட்டு வந்தாங்க. என்னோடய ஃபோட்டோஸை அவங்க வீட்டில் கொடுத்தாங்க. பட் ஆனால் இவர் வந்து இங்கே ஃபாரினில் இருந்தார். அப்போது இவர் பார்க்க முடியல. ஸோ இவருக்கு ஃபோட்டோஸ் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்றப்போ என்னோடய ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னோடய ஃபோன் நம்பர்னால் எங்கள் அம்மாவோட ஃபோன் நம்பர் அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு ஸோ ஃபோட்டோஸ் இவருக்கு எப்படி அனுப்புறதுன்னு தெரியாமல் அப்போ வந்து எங்கள் அம்மா நம்பரை வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. இவரோட அப்பா என்னோடய மாமனார். ஸோ அப்போது ஓகே ஃபோன் பண்ணி பேசலாம், அந்த பொண்ணவே அமுச்சு விட சொல்லலாம். அப்போ வந்து ஸ்கைப்பெலாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஸ்கைப்பு வந்து ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் வீடியோ கால்ஸ்க்கு. என்கிட்ட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு இந்த அக்கௌண்ட்டுமே இருக்காது அப்போது. ஸோ இவர் தான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணு, அப்போ தான் நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோனில் பேசி ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நான் இந்த அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணேன். அப்போது வந்து இவருக்கு நான் வந்து ஃபோட்டோஸ் அமுச்சு விட்டேன். ஸ்கைப்லையா ஃபேஸ்புக்கில் அமுச்சு விட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இவர் ஃபோன் பேசும்போது ஆக்சுவலாக அன்றைக்கி நான் காலேஜ் போயிருக்க வேண்டியது, ஆனால் நான் போகல. சில நேரம் காலேஜ் போக மூடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி எனக்கு காலேஜ் போகவே மூடு இல்லைம்மா, நான் வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துருவேன். அந்த மாதிரி காலேஜ் போக மூடு இல்லாமல் அன்றைக்கி வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து என்ன பண்ணேன்னா ஃபேஸ் பேக்கு, தயிர் மஞ்சள் இதெல்லாம் போட்டு கடலை மாவு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டுட்டு வீட்டில் சேரை போட்டுட்டு ஃபேனுக்கு நேராக சேரை போட்டுட்டு அப்படியே இப்படி உட்காந்துட்டு இருந்தேன். நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். என் தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிடுச்சு. என் தங்கச்சி ஸ்கூலுக்கு போச்சா காலேஜ் போச்சா தெரியல. என் தங்கச்சி ஸ்கூலுக்கு போச்சா காலேஜ் போயின்னு தெரியல, மறந்துட்டேன். யூஜி படிச்சுட்டு இருந்துச்சு நினைக்கிறேன் என் தங்கச்சி. யூஜி ஃபஸ்ட் இயரோ ஏதோ சம்திங் படிச்சுட்டு இருந்துச்சு. ஆமாம், யூஜி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்துச்சு என் தங்கச்சி காலேஜுக்கு போயிடுச்சு. எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. நான் வந்து வீட்டில் இருந்தேன், அம்மா வீட்டில் இருந்தாங்க. துணி துவைச்சிட்டு இருந்தாங்க அம்மா. நான் வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பேக் போட்டுட்டு ஃபேஸ் பேக் போட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். கரெக்டாக ஃபோன் வந்துச்சு. எங்கள் அம்மா அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க.
பேசிட்டு திடீர்னு என்கிட்ட வந்துட்டு யாருமா அப்படின்னா பேசு 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 அப்படின்னா யாருமா மாப்பிள்ளை என்னது நான்லாம் பேசலை அப்படின்னு. எங்கள் அம்மா மாப்பிள்ளை பேசு பேசு. ஐயோ நான்லாம் பேசலை. ஏன்னா நான் அவர்கிட்ட பேசவே இல்லை, ஃபோட்டோ மட்டும் தான் வாங்கியிருக்கோம். அதுவும் அவங்க கொண்டு வந்து எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ கொண்டு வந்து அன்றைக்கி கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நானும் என் தங்கச்சியும் படுத்து தூங்கிட்டோம். அவங்க ஊருக்கு போயிட்டு ஜாதகம்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது நாங்கள் 2 பேர் படுத்துட்டு இருந்தோம். எங்கள் அப்பா வந்துட்டு என் பக்கத்தில் என் தலைமாட்டில் உட்காந்துட்டு ஐயோ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போதேன்னு என் தலையை தடவி கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை கொடுத்தாங்க. பார்த்துட்டு ஒரே சிரிப்பு, மீசையெல்லாம் இல்லை எங்கள் 2 பேத்துக்கும் ஒரே சிரிப்பு. பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். மாப்பிள்ளை பேர் என்னன்னு கேட்டால் வடிவேல் அப்படின்னு சொன்னார். வடிவேலா அப்படின்னு நாங்கள் 2 பேரும் கோரஸாக கற்றுனோம், நானே என் தங்கச்சியும். அப்புறம் கத்திட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் இந்த ஃபோன் வந்தது. ஸோ அடுத்த நாள் தான் நான் காலேஜ் போகல, இந்த ஃபோன் வந்தது. ஃபோன் வரும்போது எங்கள் அம்மா இருந்துட்டு அவங்க பேசாமல் மாப்பிள்ளை பேசு பேசு அப்படின்ட்டு. ஐயோ நான்லாம் பேசலை அப்படின்ட்டே இருந்தேன். சரி இரு நான் முகத்தை கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் முகத்தை கழுவிட்டு வந்துட்டு அப்புறமா இவர்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். செட்டிங் பவுடர், அப்புறம் இவர்கிட்ட ஃபோனில் பேச ஆரம்பித்தேன். இவர் வந்துட்டு ஹாய்ங்க, உங்கள் ஃபோட்டோ நான் இன்னும் பார்க்கல, ஆனால் அப்பா அம்மா சொன்னாங்க இப்படி நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, எம்எஸ்சி ஐடி படிச்சுட்ருக்கீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் என் ஃபோட்டோ பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஃபோட்டோ பார்த்தேன் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ தான் ஃபோட்டோ பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா இவர் வந்து வரிசையாக நான் என்ன பண்ணுறேன், எங்கே வேலை பார்க்குறேன், எந்த இடத்துல வேலை பார்த்தேன் அப்படி இப்படின்னு வரிசையாக இவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேங்க. அப்புறம் கேட்டுட்டு என்னை பற்றி கேட்டார், நானும் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போது இவர் அவங்க ஃபேமிலி மேலே ரொம்ப பாசமாக அன்பாக பேசினாரா. எனக்கு அதில் வந்து நான் விழுந்துட்டேன். அதில் தான் நான் வந்து இவர் மேலே நான் வந்து ரொம்ப இவர் எனக்கு பிடிச்சு போனதுக்கு காரணம் அதுதான். ரொம்ப அஃபெக்ஷனாக அவங்க ஃபேமிலியோடு இருந்தார். ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் 2 பொண்ணு, நானும் என் தங்கச்சி மட்டும்தான். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம அப்பா அம்மாவே இவர் நல்லா பார்த்துக்குவார். இவங்க அப்பா அம்மா இவங்க அண்ணன் தம்பியெல்லாம் இவ்வளோ நல்லா இவர் பார்த்துக்கும் போது நம்ம அப்பா அம்மாவே நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்போ தான் பிடிச்ச ஆரம்பிச்சிச்சுங்க. இப்படி தான் நான் ஓகே பண்ணேன் இவரை. இப்போது நான் ஐஷேடோ போட போகிறேன். ஆஸ் யூஷுவல் அந்த கோகோ கலர் தாங்க போடுறேன். ஒரு நியூட் மேக்கப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் வந்து யாரோட பர்த்டேனாலும் எங்கள் 4 வீட்டுக்குமே ட்ரெஸ் எடுத்து அப்படியே பழகிடுச்சா. அதனால் யாருக்கு பர்த்டேனாலும் சரி, ஆனிவர்சரினாலும் சரி, எங்களோட ஆனிவர்சரினாலும் சரி, பிள்ளைங்க பர்த்டேனாலும் சரி, என் பர்த்டேனாலும் சரி, எங்களோட 4 பேருக்குமே நான் ட்ரெஸ் எடுத்துருவேன். ஆனால் இங்கே இருக்கிறனால தான் அது எடுக்க முடியல. ஆனால் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துடுவேன், போடுவோம். அது எல்லாத்துக்கும் சேர்த்து ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துடுவேன் நான். போட்டேன், அவ்வளோதான். ஐ மேக்கப் முடிஞ்சு. ஐ மேக்கப் மீன்ஸ் ஐ ஷேடோ முடிஞ்சு. இப்போ வந்து ஐயோ இது வரைக்கும் மங்களாவே மேக்கப் எடுத்து கேமராவை துடைக்காமே எடுத்து வச்சுருக்கேன். என்னடா மங்களா தெரியுதுன்னே பார்க்குறேன். சாரிங்க, நான் ஃபோன் கேமராவை சரியாக துடைக்காமையே இது வரைக்கும் கொஞ்சம் மங்கலாக இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சாரி, மன்னித்து விடுங்கள். இப்படி தான் எதாவது நடக்கும். ஒரு 2-3 வீடியோஸ்லாம் வாய்ஸே இல்லை, நான் வீடியோவே எடுத்து முடிச்சிட்டேன். வேஸ்ட்டாக போச்சு. இந்த மாதிரி தான் ஆச்சு. ஓகே, இப்போ வந்து ஐப்ரோ போட்டுடலாம். ஐப்ரோ நல்லா இருக்குல்ல. ஐப்ரோ போட்டோன்னே நமக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ஷன் கொடுக்கும். சரி ஓகே, இவர் வந்து அந்த ஃபேமிலியோட ரொம்ப இன்வால்மெண்ட்டாக, ரொம்ப அஃபெக்ஷனாக, நல்லா ஒரு ரொம்ப இதாக இருக்கார், அஃபெக்ஷனாக இருக்கார் ஃபேமிலி மேலே. ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி நம்ம அப்பா அம்மாவே நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இவரை ஓகே பண்ணிட்டேன். பட் ஆனால் அவர்கிட்ட நான் ஓகேன்னு சொல்லலை. ஏன்னா அப்பா அம்மாட்டெல்லாம் பேசணும்ல, அப்பா அம்மாட்டெல்லாம் பேசி நாங்களாம் சேர்ந்து முடிவு எடுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி பேசி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லலைங்க. ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, என்னோட புருஷரு சரி ஃபோன் பண்ணி பேசுகிறோம்,
அப்படின்ட்டு டெய்லியும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆனால் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டே ஃபோன் பண்ண அன்றைக்கி நாங்கள் ஒரு 3 hours பேசியிருப்போம். 3 hours பேசணும், யாராலையும் நம்ப முடியாது. ஃபஸ்ட் டே ஓகேவே பண்ணலை, இதுதான் ஓகே நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் 2 பேருமே எதுவும் பேசிக்கலை. ஃபஸ்ட் டேவே 3 மணி நேரம் பேசணும். அதுக்கப்புறம் டெய்லியும் கால் பண்ண ஆரம்பிச்சிருவார். நானும் டெய்லி பேச ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நான் வந்து ஓகே உங்களை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் எதுவுமே அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. டெய்லியும் ஃபோன் பேசுவார். எங்கள் தாத்தா வேறு அன்றைக்கி ஊர்லேருந்து வந்திருந்தார். அப்போது என்ன நேற்று தான் பேசினேன், இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்க, டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்க, என்ன ஓகே சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே என்ன டெய்லியும் பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் தாத்தா என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன் அவ்வளோதான், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்படி தாங்க எங்கள் மேரேஜ் ஸ்டார்ட் ஆச்சு. ஐ மேக்கப் நல்லாயிருக்கு. தென் நம்ம வந்து கான்டோர் போட்டுக்கலாம். அப்புறங்க நான் புது மைக் வாங்கியிருக்கேன். அந்த வீடியோ வரும் கூடிய சீக்கிரம். என்ன மைக் வாங்கினேன் அப்படின்றது. நான் இந்த தடவை கழுத்துக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா நான் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட போகிறேன். அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக மேக்கப்லாம் ஒட்டிக்கும். அதனால் நான் கழுத்துக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஃபேஸ்க்கு மட்டும் தான் போடுறேன். ஓகே, நல்லாவே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ளஷ் போட்டுடலாம். ஸோ முன்னாடிலாம் எனக்கு ப்ளஷ் போடவே பிடிக்காது. ஆனால் இப்போலாம் அப்படியே மேக்கப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் போது அதெல்லாம் போட பிடிக்குது. எல்லா இடத்துக்கும் ப்ளஷ் போட்டுக்க வேண்டியதான். நம்ம இஷ்டம் தான் மேக்கப்லாம். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஸோ ப்ளஷ்ஷு, கான்டோரிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் காஜல் போட போகிறேன். காஜல் லைட்டாக போட போகிறேன். இல்லைன்னா நான் கண்ணில் ஃபுல்லாக கிறுக்கிக்குவேன், தேய்ச்சிருவேன். போடலாமா வேணாமா? லைனரை மட்டும் போடலாமா? சரி ஓகே, நான் காஜல் போடலை, மாற்றிட்டேன். காஜல் போடாமல் மேலே லைனர் மட்டும் போட போகிறேன். ஸோ லைனர் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து மஸ்காரா போட போகிறேன். மஸ்காரா போட்டுட்டு ஐலைனர் போட போகிறேன். ஸோ மஸ்காரா போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ப்ளைனான ஸ்பூலி ப்ரஷ் வச்சு ஒரு தடவை இதை எடுத்துடணும். அப்போ தான் அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்துடும். ஸோ நான் வந்து செட்டிங் பவுடர், லூஸ் பவுடர் செட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதை இப்போ தான் டஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேணாம், நான் வந்து லைனர் எதுவுமே போட வேணான்னு நினைக்கிறேன். மேக்கப் முடிஞ்சிருச்சு. லிப்ஸ்டிக் தான் பேலன்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த தடவை ஐலைனர், காஜல் எதுவுமே போடலை, இப்படியே தான் விட போகிறேன். மேபி மாறினாலும் மாறலாம், போகிற டைமுக்கு போட்டாலும் போடுவேன், தெரியல. ஓகே, இப்படியே விடலான்னு தான் எனக்கு தோணுது. ஸோ லிப்ஸ்டிக் மட்டும் போடலாம். ஃபைனலாக மேக்கில் க்ரீமி யூனியர் காஃபி தான் போட போகிறேன். லைட்டாக ஒரு டார்க் ஷேட் இருந்தால் நல்லாயிருக்கும். லிப் லைனர் போடலாம். லிப்ஸ்டிக்கும் போட்டுட்டேன். மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் போயிட்டு ஹேர் செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நான் வர்றேன். ஸோ ஃபைனலாக செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். செட்டிங் ஸ்ப்ரே
எடுத்துகிட்டே வரல, அங்கே போய் நான் அடிச்சுக்கிறேன். டடா! ஸோ நான் சிம்பிளாக கிளிப் குத்தி ஒரு ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய வெட்டிங் டே காஸ்டியூம், ஒயிட் கலர் ஃப்ராக். ஸோ ரொம்ப நெக்கு லோவாக இருந்துச்சு, ஒரு பின் குத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஒயிட் கலர்ன்றதுனால எல்லாமே சில்வரில் போட்டால் அழகாக இருக்குன்றதுனால சில்வர் கலரில் இயரிங் போட்டிருக்கேன், ப்ரேஸ்லெட்ஸ், வாட்ச் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். வேறு என்ன, இதுக்கப்புறம் நாங்கள் டின்னர் போயிட்டு அங்கே போய் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்க முடிஞ்சால் அதையும் நான் சேர்த்து இதோட போடுறேன். ஸோ அவ்வளோதான். அப்பா நீங்க சாப்பிட்டுட்டீங்களா? ஆக்டோபஸ் செம்மையாக இருக்குது. இனிமேல் நீங்கள் வந்து அதை வாங்கிடுவேன். ஐயா நீயா ஆக்டோபஸ் சாப்பிடுறியா? கடி. நான் சாப்பிட மாட்டேன். சூப்பராக இருக்கு. நான் சாப்பிட மாட்டேன். உனக்கு தான் அடுத்து ஹர்ஷனுக்கு. செம்மையாக இருக்கு. அப்போதான் உடம்புக்கு ஒத்துக்கும். சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கு. கிரில் பண்ண அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் சூப்பராக இருக்குண்டா. அப்புறம் என்ன, பல்லில் ஒட்டிச்சு. அப்படியாடி? எப்படி கொடுத்த? செஞ்சு காமி. ஹாய் ஃபை. ஐஸ்கிரீம்